இந்து முன்னணி கட்சி வந்து நடத்தின அந்த மீட்டிங்கில் வந்து அவங்க வந்து சில கருத்துலாம் சொன்னாங்க. ஆனால் அந்த கருத்தில் உள்ள வித்தவுட் கோயிங் டு த மெரிட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸு அவங்க அதை வந்து அப்பாலஜிஸ் வேற பண்ணிட்டாங்க லேட்டர் ஆன். அதோட விட்டுருக்கலாம். இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்மெல்ட் சம்திங், இதை வந்து கொஞ்சம் பெருசு பூதாகாரம் ஆக்கி இதை வந்து டு சென்ட்ரல் ஸ்டேஜ் கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானமாக இறங்கின மாதிரி இருக்கு. இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்பப்பெல்லாம் வந்து ஒரு எம்பராசிங் சிச்சுவேஷன் வருதோ அப்போ வந்து இது மாதிரி ஒன்று கிளப்பி விட்டுறாங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மீடியா நிறையா இருக்குது. இதுக்காக தான் வந்து பேரலாக வந்து உங்களுக்கு ஏஆர் ரஹ்மானோட டிவோர்ஸை வந்து இது பண்ணி விடுறது, கஸ்தூரியோட இஷ்யூவை வந்து பெருசுப்படுத்தி விட்டு பப்ளிக்கோட ஃபோக்கஸை வந்து மெயின் இஷ்யூலேருந்து டைவர்ட் பண்ணிட்டு இட்ஸ் பேத்தட்டிக் அட்டெம்ப்ட். எம்பிஏ அலையன்ஸ்ல வந்து யாரு சிஎம்ன்றது அவங்க வந்து பயங்கரமான குழப்பம். ஈவன் இஃப் சிவசேனா கெட்ஸ் லாட் ஆஃப் சீட்ஸ், இவர் கொடுப்பாரா சிஎம் போஸ்ட்ங்கிறது டவுட். நம்ம சரத் பவார் ட்ரம்ப் வந்து அங்கே ஜெயிச்சிட்டார் அமெரிக்காவில். சப்போஸ் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்துன்னா தினட்டம் தான் வந்து மோடிக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் நடக்கும், ஃபார்மர்ஸ் இதெல்லாம் நடக்கும், நிறைய பிரச்சனைகள்லாம் உண்டு நடக்கும். அட்லீஸ்ட் டீப் ஸ்டேட் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆமாம், டீப் ஸ்டேட் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஏதாவது பண்ணினே இருப்பாங்க, தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவருக்கு. அட்லீஸ்ட் அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இல்லை இப்போதைக்கு மோடி. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து மகேஷ் அவர்களை வந்து நம்ம தமிழக பல்ஸுக்கு வரவேற்கிறோம். ஸோ இந்த பதிவில் மெயினாக நம்ம பேச போகிறது என்னென்னா, இப்போ அவர்கிட்ட கேட்க போகிறது, இந்த கஸ்தூரி அரெஸ்ட் ஆச்சு. இந்த போன சண்டே தான் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ திடீர்னு வந்து பெயிலில் விட்டாங்க. அதை பற்றி பேச போகிறோம். ப்ளஸ் மகாராஷ்டிரா எலெக்ஷனில் பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது. ஒன்ஸ் அகெயின் மகேஷ், வணக்கம் மகேஷ். வணக்கம் சுவாமி. ஸோ எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஸோ இப்போ இதில் வந்து மெயினாக இப்போ கஸ்தூரி அரெஸ்ட் தான் பார்த்தோம். அவங்க வந்து பேசினதை வந்து இது பண்ணி பெருசு பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்னென்ன உள்நோக்கங்கள்லாம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது வேறு ஏதாவது மறைக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்களா? இப்போ திடீர்னு பெயிலையும் விட்டாங்க. இப்போ அரெஸ்டே பண்ணியிருக்க வேணாமே, என்ன ரீசனாக இருக்கும் நீங்கள் எதை நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இது ஒரு பேட்டர்னாகவே ஆயிடுச்சு இந்த கவர்மெண்ட்டுக்கு. என்னென்னா, அவங்க வந்து அந்த இந்து முன்னணி கட்சி வந்து நடத்தின அந்த மீட்டிங்கில் வந்து அவங்க வந்து சில கருத்துலாம் சொன்னாங்க. ஆனால் அந்த கருத்தில் உள்ள வித்தவுட் கோயிங் டு த மெரிட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸு அவங்க அதை வந்து அப்பாலஜிஸ் வேற பண்ணிட்டாங்க லேட்டர் ஆன். அதோட விட்டுருக்கலாம். பட் என்னன்னாக்க, இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்மெல்ட் சம்திங், இதை வந்து கொஞ்சம் பெருசு பூதாகாரம் ஆக்கி இதை வந்து டு சென்ட்ரல் ஸ்டேஜ் கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானமாக இறங்கின மாதிரி இருக்குது. ஏன்னா இது கண்டிப்பாக இது வந்து பெயிலபிள் அஃபென்ஸ் தான். இது வந்து கண்டிப்பாக வந்து நீதிமன்றம் இது கொடுத்துரும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃப்ரென்சி கிரியேட் பண்ணிடலாம். அப்படி தான் ஹைதராபாத் போயிட்டு தனிப்படையெல்லாம் அமைச்சு அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. நிறைய இஷ்யூஸ் வந்து பேக் பர்னரில் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க ஒன்றும் சால்வ் பண்ண மாதிரி தெரியல இந்த ரெஜிம் வந்துட்டு. இப்படி இது ஒரு பெருசாக எடுத்துகிட்டு வந்து அவங்க பண்ணது வந்து அவங்க பண்ணிட்டாங்க. பட் அது ஒரு பேக்லேஷ் ஒன்று வந்துருச்சு. என்னென்னா, அவங்களோட கஸ்தூரி அவர்களுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து ஆட்டிஸ்டிக் சைல்டு. ஸோ அவங்க பார்த்துக்கணும், எனக்கு நீங்கள் பெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆட்டிஸ்டிக்னா என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்க வந்து எப்படி தேர் ஸ்லோ டு ரியாக்டா, எப்படி ஸ்லோ டு ரியாக்ட். அவங்க வந்து ஒரு 30 வயசு ஆனால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு 10 வயசு குழந்தை 12 வயசு குழந்தைக்கு உண்டான மெச்சூரிட்டி தான் இருக்கும். அண்டு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் இருக்காது, ஐக்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜென்ரலி வந்து சைல்டு வித்தின் அ சைல்டு தான் அவங்க, அது மாதிரி இருப்பாங்க. அவங்க தே வில் நெவர் அவுட் க்ரோ. பட் க்ரியேட்டிவிட்டி நிறையா இருக்கும்னு சொல்லுவாங்க. we have come across lot of autistic children. ரொம்ப ஆர்ட்டு போயம்ஸ் எழுதுறது, இதெல்லாம் வந்து அந்த க்ரியேட்டிவிட்டிலாம் இருந்தால் கூட அவங்க என்றைக்குமே வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சைல்டுன்னு சொல்ல முடியாது. பட் அவங்களுடைய பர்சனல் கேர் வந்து தேவைப்படுற ஒரு குழந்தையாக தான் இருக்கான். அது வந்து அவங்களுக்கு மெடிக்கேஷனாக இருக்கட்டும், அந்த குழந்தைய பகலேருந்து பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப டஃப்பு. அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அருண் ஷோரியோட ஒரு குழந்தை, அப்புறம் அந்த ரீசெண்டாக அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவருக்கு 2 பொண்கள், இது மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கிற அது அவங்களுக்கு தான் தெரியும், அந்த பேரண்ட்ஸுக்கு தான் ஒரு கஷ்டம் தெரியும். பட் பப்ளிக்கோட சிம்பத்தி இந்த கேஸில் வந்து வருது. அவங்க வந்து தெலுங்கு பீப்புள் வந்து அஃபெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி டைவர்ட் பண்ணது வந்து
அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்து அவங்களுக்கு அந்த டிவிடெண்ட்ஸ் கிடைக்கல. பப்ளிக்கோட சிம்பத்தி வந்து ஒரு மதரு, அந்த மதர் வந்து ஒரு ஆட்டிஸ்டிக் சைல்டு ஓட மதர், ஷீ ஸ்ட்ரகிளிங் அப்படின்னும் போது பப்ளிக்கோட சிம்பத்தி கண்டிப்பாக வந்து விமன் ஓட சிம்பத்தி வந்து கண்டிப்பாக கஸ்தூரிக்கு வந்துடும் அப்படின்னும் போது இந்த பேக்லாஷ் வந்து இவங்க எதிர்பார்க்கல. ஸோ அவங்களுக்கு வந்து பெயில் பெட்டிஷன் மூவ் பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து பெயிலில் வந்து ரெசிஸ்ட் பண்ணல. ஸோ அது வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து இட்ஸ் ஒரு எக் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த கவர்மெண்ட் தான். பட் தட் அப்பார்ட் லார்ஜர் இது வந்து எப்படின்னா அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு லோ ஹேங்கிங் ஃப்ரூட், இது ஒரு சிட்டிங் டக்கு மாதிரி அவங்கள வந்து தே ட்ரை டு டேக் மைலேஜ் அவுட் ஆஃப் இட். அவங்க ஒரு விமன் கூட பார்க்காம அது பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நிறைய சப்போர்ட் வரும்னு பார்த்தாங்க, அது பேக் ஃபயர் ஆகிப்போச்சு இந்த கவர்மெண்ட்டுக்கு. பட் நான் இதில் ஒரு பேட்டர்ன் ஒன்று பார்க்குறேன். இது என்னென்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்பப்பெல்லாம் வந்து ஒரு எம்பராசிங் சுச்சுவேஷன் வருதோ அப்போ வந்து இது மாதிரி ஒன்று கிளப்பி விட்டுறாங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மீடியா நிறையா இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மோர் லாயல் த கிங்குன்ற மாதிரி இந்த கவர்மெண்ட்டோட அவங்களுடைய பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன மீடியாவுக்கு டு ஹைலைட் த இந்த கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம்ஸு ஒரு எங்கே ப்ராப்ளம் ஏரியாஸை கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த கவர்மெண்ட்டை வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறது வந்து கண்மூடித்தனமாக பண்ணுறது ஃபார் எ வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ இந்த கோர்ஸ் ஆஃப் தேர் இந்த பிஹேவியர் என்ன ஆச்சு, அவங்க கிரெடிபிலிட்டி ஃபுல்லாக போயிடுச்சு. அவங்க இன்டெகிரிட்டி போயிடுச்சுன்னா கிரெடிபிலிட்டி போயிடும். இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு 10 days பேக் வந்து அண்ணாநகரில் வந்து ஒரு குழந்தை ஒரு 10 year old சைல்டை வந்து இன்ட்ரோகேட் பண்ணும்போது அந்த எஸ்ஐ வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக டீல் பண்ணிவிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க நிறையா. ஸோ தட் கேஸ் வந்து ரொம்ப இட்ஸ் வாட்ச்ட் அப் கேஸ் பை த போலீஸ். அதை வந்து கவர்மெண்ட் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு கோர்ட்டு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவங்க ஃபைட் பண்ணிவிட்டு 50 lakhs கிட்ட அதுக்கு வந்து லீகல் ஃபீஸ் கொடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐக்கு விசாரணை பண்ணுறதுக்கு வந்து தடை கொடுத்துட்டு ஒரு 7 member ஐபிஎஸ் ஆஃபீஸர் கமிட்டியை வச்சுட்டு அந்த கேஸை வந்து விசாரணை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பிளாக் மார்க் இந்த கவர்மெண்ட்டுக்கு. ஆல்ரெடி வந்து அந்த ஜென்ரல் கன்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க இந்த கவர்மெண்ட் வந்து as withdrawn the general consent. ஸோ சிபிஐ வந்து ஜஸ்ட் லைக் தட் யூனியன் கவர்மெண்ட் நினச்சா கூட தே கேனாட் கம் அண்ட் என்கொயர். பட் ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ டைரக்ட் பண்ணாக்க சிபிஐ கேன் என்டர், ஜென்ரல் கன்சென்ட் வேண்டியதில்லை. ஸோ தட் இஸ் அபவுட் இட். ஸோ அது ஒரு பெரிய பிளாக் மார்க்கு தட் ஹேப்பன் சம் டைம் அகோ. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என்ன இருக்குது, இவங்க என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது பேரலாக வந்து ஏதாவது ஒரு ஃபிலிம் ஃபீல்டில் நடக்கிற ஒரு இதை வந்து கிளப்பி விட்டுறது. ஸோ தே பிரிங் இட் டு த சென்டர் ஸ்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 days பேக் பார்த்தீங்கன்னா இந்த தனுஷ் அந்த நயன்தாரா அந்த இஷ்யூவை வந்து தே brought டு த சென்டர் ஸ்டேஜ். அண்டு ரொம்ப பரவலாக வந்து இதை பற்றி ஒரு டிபேட்லாம் வந்து இந்த மீடியாவில் நடந்துன்றது நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டு இந்த இப்போ ரீசெண்டாக இந்த இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கேஸ் நடந்திருக்கு. ஒரு மல்லிகைப்பட்டினம்ன்ற இடத்துல வந்து ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சரை பூந்து ஒருத்தன் வெட்டிட்டு அந்த டீச்சர் பாஸ்ட் அவே. அப்புறம் வந்து ஹோசூரில் வந்து ஒரு ப்ராட் டேலைட்டில் வந்து ஒரு வக்கீலை வந்து he was murdered in the broad daylight. இதெல்லாம் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ், இது கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னால் கூட இந்த பிரேசன்னஸ் ஆஃப் த ஆக்ட்ஸ், இது வந்து போலீஸ் மேலே ஒரு பயம் இல்லை. அப்புறம் போலீஸை ஓட விரட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு இஷ்யூ. அப்புறம் அமரன் வந்து ரிலீஸ் ஆகிட்டு திருநெல்வேலியில் வந்து அந்த தியேட்டரில் வந்து பெட்ரோல் பம்ப் அதெல்லாம் வந்து அந்த இஷ்யூலாம் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் கொண்டு வரணுமோ அதெல்லாம் கொண்டு வரல. தே ஃபெயில்ட் ஆன் ஸோ மெனி ஃப்ரண்ட்ஸ். அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு மாதிரி இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட். எப்படின்னா ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டு தட் வுட் பி எம்பராசிங் ஃபார் த கவர்மெண்ட் அப்படின்னும் போது அதை பப்ளிக் கிட்ட வந்து எவ்வளோ கொண்டு போகணும், எவ்வளோ நாளைக்கு கொண்டு போகணும், எவ்வளோ சத்தமாக அதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்ட் பேரலாக வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயத்தை வந்து டிபேட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 370 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி மேலே ஏடிஎம்கே வந்து ஹஸ் கிவன் அ கம்ப்ளைண்ட் டு டிவிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் டிஸ்கஸே பண்ணாமல்
எது வந்து வலிமையாக இருக்குது இப்போதைக்கு 2026 எலெக்ஷன்ஸுக்கு. 2026 எலெக்ஷன்ஸ் இஸ் அனதர் 1.5 years அவே. அதுக்கு இப்போவே வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மீடியா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் இது பண்ண முடியாது. இப்போது இந்த இனப்ட்னஸ் ஆர் த இன்காம்பிடன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வெளியே வந்துடும் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா வரிசையாக வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திஸ் ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கள்ளக்குறிச்சி கேஸ் 67 பேர் செத்துப்போன கேஸை வந்து 5 மாதம் ஆச்சு, இன்னும் அதை பற்றி இன்னும் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இட் ஹஸ் பின் ஹேண்டட் ஓவர் டு சிபிஐ. இதை வந்து ஏன்னா அங்கே பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸ் வந்து நிறைய பேர் அதில் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் 50 அடி தூரத்தில் கடைசாரையும் காய்ச்சுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும்போது இப்போ இது போலீஸு இந்த இப்போ பொலிட்டிக்கல் பேட்டர்னேஜ் எல்லாமே இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்கேத்திங்காக வந்து இந்த கவர்மெண்ட் மேலே வந்து கோர்ட்டு வந்து இட் ஹஸ் கிவன் இட்ஸ் அப்சர்வேஷன்ஸ். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப எம்பராசிங்க. இதுக்காக தான் வந்து பேரலாக வந்து உங்களுக்கு ஏஆர் ரஹ்மானோட டிவோர்ஸை வந்து இது பண்ணி விடுறது, அப்புறம் அந்த வாட் இஸ் கஸ்தூரியோட இஷ்யூவை வந்து பெருசுப்படுத்தி விட்டு பப்ளிக்கோட ஃபோக்கஸை வந்து மெயின் இஷ்யூலேருந்து டைவெர்ட் பண்ணிவிட்டு இட்ஸ் அ பேத்தட்டிக் அட்டெம்ப்ட். அதுதான் நம்மளுக்கு வந்து கிளியர் கட்டாக தெரியுது. நாளைக்கு வேறு ஏதாவது வந்ததுன்னா பெருசாக எடுத்து விட்ருவாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலி இப்போ கஸ்தூரி விவகாரம் எல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து இந்த டாக்டர் கத்தி குத்த மறந்து போயிட்டாங்க. ஆமாம், உடனே பெருசாக பேசினாங்க. ஒரு அந்த 2 days பெருசாக பேசப்பட்டது டாக்டர் மேலே கத்தி குத்து. ஸோ இவங்க இதுமாதிரி பண்ணோம்னா அது மக்கள் மறந்து போயிட்டாங்க. நமக்கே எல்லாங்கிறதே மறந்து போய் கஸ்தூரி பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகிட்டு இருக்கு. இந்த மகாவிஷ்ணு பிரச்சனை போது அவ்வளோ குதிச்சார் அந்த அமைச்சர். இப்போ வந்து ஸ்கூலில் பூந்து ஒருத்தன் வெட்டியிருக்கான். வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து இத்தனைக்கும் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் அது. அங்கே வந்து ஒரு வாட்ச்மேன் கூட இல்லைன்றது வந்து ஒரு ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப ஷாக்கிங்கு. இது மாதிரி வந்து சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸு, இண்டிவிஜுவல் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணாமல் சைடில் வந்து ஏதாவது ஒன்று உப்பு சப்பு இல்லாத இதை வந்து வித் பிளையண்ட் மீடியா இவங்க வந்து அதை ஹவு லாங் தே கேன் ஹூட்விங் த பப்ளிக்னு தெரியல. இது வந்து ஜஸ்ட் அஸ் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஒரு 1 monthக்குள்ளேயே வந்து கோர்ட் வந்து 2 times இட் ஹஸ் ஹேண்டட் ஓவர் கேசஸ் டு சிபிஐ ஹைகோர்ட். அது வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயோ ஏதோ வந்து ஒரு டிஸ்பிளேஷர் தான் அது காட்டுறது. அது வந்து ஒரு காலத்தில் இவர் சொல்லுவார் யாருக்கும் வெட்கம் இல்லைன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு சிம்பத்தட்டிக் கவர்மெண்ட்டுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கணும். இதெல்லாம் வந்து தே ஜஸ்ட் ஸ்வீப் பண்ணுறது ரக் அண்டு தே ஜஸ்ட் கெட் ஆன் வித் தர் லைஃப்ஸ். அது வந்து சரி கிடையாது. ஆக்சுவலாக மக்களோட மறதி தான் வந்து திமுகவோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுதானே உங்களுக்கு வந்து மக்களோட இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் வந்து ஃபிலிம் ஃபீல்டுக்கு தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் பற்றியே வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்குது. நிறைய சைடில் வந்து இந்த டேமேஜிங்காக நிறைய இஷ்யூஸ் நடக்கிறது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டு டைவர்ட் பீப்புள்ஸ் அட்டென்ஷன். விஜயும் சீமான் சண்டை போடுறதை வச்சுட்டு தே பிரிங் இட் டு த சென்டர் ஸ்டேஜ். இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எத்தனை நாள் இது மாதிரி ஓடுன்னு சொல்ல முடியாது. டே அண்ட் டே வந்து as days go on this government is becoming increasingly unpopular. அப்படின்னும்போது இப்படி தான் வந்து லேண்ட் என்க்ரோச்மெண்ட் லாஸ்ட் ரெஜிம் போது இதுமாதிரி ஆச்சு. லாஸ்ட் 1.5 years பார்த்தீங்கன்னா நிறைய லேண்ட் என்க்ரோச்மெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட் வந்து தான் அந்த கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் இட்ஸ் அவங்களுக்கு ரூல் போச்சு. ஐ டோன்ட் நோ, இது வந்து கொஞ்சம் கேஸ்கேட் ஆகிட்டே இருக்குது. அந்த டோமினோ எஃபெக்ட் வந்து எங்கே போய் முடியும்னு தெரியல. அது கரெக்டு தான். இப்போ கஸ்தூரிக்கு வந்து எப்படி அரசியலுக்கு ஒரு அழைப்பு மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஆமாம், இது எப்படின்னா வந்து இட் ஹஸ் நாட் லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. இதே மாதிரி தான் ஒரு லேடியை வந்து இன்சிடென்ட்லி ஷி ஹேப்பன் டு பி எ பிராமின். அந்த லேடியை வந்து சட்டசபையில் வந்து இது பண்ணி அவங்க அதுக்கப்புறம் ஃபார் நெக்ஸ்ட் 15-16 years வந்து ஷி வாஸ் நெமசிஸ் ஃபார் த ரூலிங் டிஸ்பென்ஷன். இப்போ இருக்க ரூலிங் டிஸ்பென்சேஷனுக்கு. அதே மாதிரி கஸ்தூரியும் இதே மாதிரி அவங்க கிளறி விட்டுட்டாங்க. அவங்க வந்து ஹெல் ஹேத் நோ ஃபியூரி லைக் எ உமன் ஸ்காண்டுன்னு சொல்லுவா இல்லையா? அது மாதிரி வந்து ஷீ இஸ் எ ஸ்காண்டு உமன். கண்டிப்பாக வந்து ரொம்ப இது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஷீ கேன் கிரியேட். ஃபியர்லெஸ் உமன் இல்லையா? எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு ஜெயிலில் வந்து வச்சாச்சுனாலே அந்த பயம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அதுக்கப்புறம் ஷீ வில் கம் ஆல் கன்ஸ் பிளேசிங். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். கரெக்ட். ஏன்னா இப்போ பிஜேபிக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் தேவை. இப்போ
விருலண்ட்டாக எல்லா ஊருக்கும் போய் இது பண்ணி திமுகவை அட்டாக் பண்ணி பேசுறதுக்கு ஒருத்தர் வேணும். தேவையில்லாமல் வந்து அந்த அம்மா வந்து இந்த கும்பிசி விட்டாங்கன்னு தான் தோன்றுறது. ஏன்னா மொரவர் சின்ஸ் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறதுனால மக்களை வந்து பார்க்கறதுக்கு வருவாங்க. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் பேசுறது ஒன்று, கேட்கறதுக்கு ஒன்று, பார்க்கறதுக்கு வருவாங்க அட்லீஸ்ட். அப்படின்னும் போது இது மாதிரி ஒரு விர்லண்ட் அட்டாக்ஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து திமுகவுக்கு வந்து நேர்மாறாக தான் முடியும்னு நமக்கு நினைக்க தோன்றுறது. ஏன்னா இது ரொம்ப ப்ரொவோக் பண்ணிட்டாங்க. ஒரு பெண் என்றும் பாராமல் அதோட மட்டமான வேலைலாம் பண்ணிருக்காங்க. செந்தில் பாலாஜி கேஸ்லயே அவன் தம்பி இன்னும் பிடிக்கல. அவங்க இன்னும் அசோக் தலைமறைவா தான் இருக்காரு. அவரை வந்து வேங்கை வயல் வந்து அதர்வைஸ் பொலிட்டிக்கல் ஹாட் பொட்டேட்டோ இல்லையா, அதெல்லாம் அட்ரஸே பண்ணல. அண்ணாமலை சவாலை விடுறாரு, எங்கிட்ட கொடுக்கணும் கேஸ் நான் 1 மந்த் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்றாரு அண்ணாமலை. ஸோ அது மாதிரி இவங்களே ஏதோ இது பண்ணி அனேபிள் டு கிராக் வேங்கை மக்கள் மறந்துடுவாங்கன்ற மக்களோட மறதி தான் அவங்க வந்து அப்படியே நம்பிக்கையில இருக்காங்க. மக்கள் மறந்துடுவாங்க. இது மீடியாவோட ரோல் வந்து பேத்தட்டிக். இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட்ல பண்றதுக்கு வந்து தீஸ் பீப்புள் ஆர் கில்ட்டி பை தர் அசோசியேஷன். அது நிறைய பண்றாங்க இவங்க. அது பண்ணக்கூடாது. இப்போ என்ன ஒரு பியூட்டின்னா, ஈவன் ரொம்ப சிம்பத்தைசர்ஸ் ஆஃப் திஸ் ரூலிங் டிஸ்பென்சேஷன் இருக்கு இல்லையா, அவங்களும் வந்து இப்போ கொஞ்சம் வந்து தே ஆர் பிகமிங் இன்க்ரீசிங்லி லவுடர். அவங்க வந்து இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன ஆகும், நாளைக்கு வந்து கேஸ்கேட் ஆகும். அது ஜஸ்ட் இவங்களோட சுவாமி இவங்களுக்கு வந்து டைம் இஸ் கிவன் டில் 30th ஆஃப் திஸ் மந்த்து, 1ஆம் தேதி அண்ணாமலை வந்துடுறாரு. வந்தோடனே அவர் வந்து ஹீ வில் ஸ்டார்ட் நிறைய வந்து. பட் என்னென்னா அவருக்கு பிளாட்டரில் வந்து திஸ் பீப்புள் கிவ் ஹிம் லாட் ஆஃப் இது இஷ்யூஸ் கொடுத்துட்றாங்க. அப்புறம் அவர் பேசுகிறாருன்னுவாங்க. கண்டிப்பாக வந்து அண்ணாமலையோட ரிட்டர்ன் வந்து இனிமேல் இட் வில் ஜஸ்ட் இன்க்ரீஸ் மேனிஃபோல்டு தான் அப்பான் இஸ் ரிட்டர்ன். ரெஸ்பான்ஸ் நிறையா இருக்கும். க்ளோசர் டு எலெக்ஷன்ஸ் வந்து இன்னுமே ஜாஸ்தி இட் வில் ரீச் த கிரிசண்டோ. அப்படி தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்ட்டு. பட் என்னென்னா ஒரு இட் இஸ் பிகமிங் என்ன சொல்கிறதுனே தெரியல. அது வந்து போலீஸ் வந்து நம்மளோட ப்ரைட் ஆஃப் அவர் ஸ்டேட்டு, அது வந்து இட் இஸ் லூசிங் ஏவல்துறை ஆக்கின்னு கண்டா சொல்லுவாங்க. சொல்லியிருப்பாரு. நாங்கள் சொல்லிட்டு அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. காவல்துறை வந்து ஏவல்துறை ஆயிடுச்சு. மெனக்கிட்டு ஹைதராபாத்லேருந்து போய் அவங்கள பிடிச்சி வந்துட்டு ஷி வாஸ் ப்ராட் பை ரோடு 12 hours உட்கார வச்சு இன்னும் கிரிமினலை கூட்டு வர மாதிரி ஏதோ பண்ணி அவமானப்படுத்தவங்கிறது தான் ஏம். ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா, பீகார் தான் நம்ம ஜங்கல் ராஜ்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த நாட்டு வெடிகுண்டு, இந்த அருவாள், கத்தி இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக பீப்புள் யூஸ் காமன் பீப்புள் வந்து யூஸ் டு ஹேண்டில் தோஸ் வெப்பன்ஸ், டெட்லி வெப்பன்ஸ். இங்கே தமிழ்நாட்டில் வந்து சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. இப்போது என்ன தான் வந்து சைக்கோவாக இருந்தால் கூட டீச்சரை வெட்டுறதுக்கு அவனுக்கு கத்தி கிடைக்கிறதே, அண்ட் அருவாள் கிடைக்கிறது, அண்ட் அந்த இவனை புச்சரிங் ஆன் த ரோடு அந்த வக்கீலை பண்ணுறதுக்கு வந்து தே கெட் வெப்பன்ஸ் இல்லை. இதெல்லாம் எப்படி கிடைக்கிறது, போகிறது வருது, இதோட இதை ட்ரேஸ் பண்ணுறது, ட்ராக் பண்ணுறதெல்லாம் போலீஸ் வந்து போலீஸிங் என்ன நடக்கிறதா என்னன்னு கூட தெரியல. இப்போ ஒரு காலத்தில் வந்து ரவுண்ட்ஸ் போயின்னு இருப்பாங்க. அதெல்லாம் போயிடுச்சு. போலீஸ்லாம் ஒரு காலத்தில் வந்து சைக்கிளில் வந்து யூ ஹேவ் டு ஹேவ் பெல் இருக்கணும், பிரேக் இருக்கணும், லைட் இருக்கணும், அவ்வளோ ரூல்ஸ்லாம் இருந்தது ஒரு காலத்தில். திமுக வந்தப்பறம் தான் எல்லாமே வந்து அழிஞ்சு ஒரு இப்போ வந்து என்ன, இப்போ எல்லாமே டாஸ்மாக் வாசல்ல வந்து மஃப்டியில் இருக்காங்க. டாஸ்மாக் குடிக்க கொடுக்கறதுக்கும் கொடுத்துட்டு அவங்க யார் அது குடிச்சிட்டு போகிறவனை வந்து அப்படியே அந்த அந்த டேர்னிங்லேயே பிடிக்கிறது. அது மஃப்டியில் இருந்து பிடிச்சி அவனுக்கு வந்து 500 1000 அவனுக்கு ஃபைன் போடுறது. இது வந்து டோன்ட் நோ, இது வந்து ரொம்ப இட் ஷோஸ் சம்திங் எல்ஸ். அது ஒன்று. ஸோ இப்போ அடுத்து நம்ம ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா எலெக்ஷன் பார்க்கலாம். மெயினாக வந்து இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷன் அப்படின்னு பார்க்குற போது நமக்கு வந்து இந்த 5-6 ரீஜன்ஸும் சொல்கிறாங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பாம்பே வந்து இருக்கிறது 36 சீட் இருக்குது, 6 பார்லிமெண்ட்ரி சீட் இருக்குது. ஸோ 6 பார்லிமெண்ட்ரி சீட்னா ஒரு சீட்டுக்கு வந்து 6 எம்எல்ஏ நம்ம ஊர்ல கணக்கு. 36 சீட்டு இங்கே ஒரு சங்க் இருக்குது இங்கே அவங்களுக்கு பாம்பேல. ப்ளஸ் இது வந்து கோன்கன், கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாக கோன்கன்றானுங்க. ஸோ இந்த இது வந்து அதே மாதிரி நார்தர்ன் மகாராஷ்டிரா இது. அப்புறம் இது விதர்பா. இந்த விதர்பா தான் வந்து ஆதி காலத்துலேருந்தே வந்து தே வாண்ட் டு பி அவே ஃப்ரம் மகாராஷ்டிரா, பிரிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் ஒரு டாக் ஒன்று போயின்னு இருந்தது. அப்போ ஈவன் பிஜேபி ஆல்சோ வந்து விதர்பா பிரிக்கணும், ஏன்னா தனியாக ஒரு இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணியிருந்தாங்க. பட் அப்புறமா அதை வந்து அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணல. இதுதான் வந்து மராட்வாடா மெயின் மகாராஷ்டிரா
ப்ரைடு இது. ஸோ இது வந்து அகெயின் வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா, இது வந்து ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் என்சிபி. ஸோ இதுதான் வந்து சுகர் பெல்ட் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் போனீங்கன்னா அங்கே நிறைய சுகர் ஃபேக்ட்ரிஸு எல்லாமே பாராமதிலாம் வருது இல்லையா? அதான் இவருக்கு பயங்கரமான ஆதரவு, சரத்பவாருக்கு பயங்கரமான ஆதரவு. ஸோ படுத்துக்கிட்டே ஜெயிப்பார் இந்த சைட்லலாம். இங்கே நார்தன் மகாராஷ்டிரா தான் வந்து நமக்கு அதுவும் ஒரு க்ளோசர் டு இது குஜராத்து. இது இங்கேயும் வந்து தே ஆர் குவைட் ஸ்ட்ராங். இந்த அஹமத் நகர் இந்த பக்கம்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த அவுரங்காபாத், மராட்வாடா இதெல்லாமே வந்து உங்களுக்கு இது இவன் ஸ்ட்ராங்கு. அவுரங்காபாத் வந்து இட்ஸ் அங்கே தான் இவர் மசூதி சரி இது சமாதி இருக்கு, அவுரங்கசீபோட சமாதி இருக்கிற இடம் தான் அது அவுரங்காபாத். ஸோ அதே மாதிரி இங்கே அவங்களுக்கு வந்து இப்போ விதர்பாவில் வந்து பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பொதுவாக. ஸோ இங்கே வந்து நல்ல சீட் வரும் அப்படிங்கிறாங்க விதர்பாலேருந்து. ஸோ திஸ் மராட்வாடா இஸ் அகெயின் என்சிபி அண்ட் இது என்சிபி ஆல்சோ இஸ் ஈக்குவலி ஸ்ட்ராங். அதே மாதிரி இங்கே வந்து வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா கேட்கவே வேணாம் என்சிபி. ஸோ பிஜேபிக்கு சான்சஸ் நிறையா வந்து விதர்பா, கோன்கன்லேயே வந்து சிவசேனாவுக்கும் நல்லா இது இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இங்கே நார்தர்ன் மகாராஷ்டிரா பார்டரிங் குஜராத் சைடில் ப்ளஸ் விதர்பா அண்ட் கோன்கன். ஸோ இவனை பிடிக்கிறது இந்த சரத்பவாரோட பலத்தை குறைக்கிறதுக்கு தான் வந்து அஜித் பவார் வெளில கொண்டது. மராட்வாடா வெஸ்டர்ன் மகாராஷ்டிராவில் வந்து அவரோட இதை வந்து இது பண்ணணும், வீக்கெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவரை கொண்டது அஜித் பவாரை. பட் அதே மாதிரி இப்போ இந்த கருத்து கணிப்பு இப்போ சொல்லியிருக்காங்க, இப்போ அதையும் பார்த்துடலாம். இப்போ கருத்து கணிப்பே வந்து ஒரு கேலி கூத்தா ஆயிடுச்சு. இப்போ மக்களுக்கு வந்து நீங்களும் நான் கூட ஒரு மாதிரி பேசி இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி அள்ளி விடலாம் கருத்து கணிப்பு. அதுதான் இருக்கு. பட் பொதுவாக நமக்கு ஒரு பொழுது போனோம்ல, ரைட்? பட் திஸ் டைம் வந்து எக்ஸிட் போல் வந்து வுட் ப்ரூவ் டு பி கரெக்ட்னு நினைக்கிறேன். எக்ஸிட் போல் சொல்கிறான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நிறையா 5-6 டிவிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல ஒன்று பார்ப்போம், எலக்ட்ரல் எட்ஜ். இவங்களத பார்த்தோம்னா வந்து இவங்க இது மகா விகாஸ் அகாடி, தட் இஸ் அப்போசிஷன் ஜெயிக்குன்றாங்க இவங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா அதுலேயுமே வந்து ஈவனிங் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவந்தோ இவங்க எம்விஏ வந்து இப்போ 30 சீட்ஸ் கிட்ட ஜெயிச்சா கூட ஓவரால் அசம்பிளி செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தான், 150 கிட்ட தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நார்மலாக 30 சீட்ஸ் ஜெயிச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா யூ மே பி திங்கிங் தே விஷ் பி அட்லீஸ்ட் 180 சீட்ஸாவது அவங்க வந்து அசம்பிளி செகண்ட்ஸ் வின் பண்ணிருக்கணும்ட்டு. அந்த மாதிரி இல்லை, அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ இவ்வளோ தோல்வியிலையும் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு ஆறுதல் இருக்குது. ஸோ என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எப்படி ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது ஒரு நார்த் பாம்பேலேயோ தூலேவோ ஏதோ இடம் நினைக்கிறேன், என்ன இடம் தெரியல, 6 சீட்டு தான். ஈவன் ஜேவிசி ஸ்ரீராம் வாஸ் டெல்லிங் 6 சீட்டு 6 செக்மெண்ட் 6 அசன சீட் இருக்குல்ல ஒரு பார்லிமெண்ட்டுக்கு, 6 செக்மெண்ட்டில் 5 செக்மெண்ட்டில் வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க மெஜாரிட்டி. ஒரே ஒரு செக்மெண்ட் வந்து முஸ்லீம்ஸ் தான் வந்து ஜாஸ்தி, அவங்க ஃபுல்லாக குத்திருக்கானுங்க காங்கிரஸ்க்கு. ஸோ காங்கிரஸ் கேண்டிடேட் 1. ஸோ அந்த மாதிரி அப்படி பார்க்க பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இட் அவரேஜஸ் அவுட். ஸோ ஈவன் தோ எம்விஏ மைட் ஹவ் ஒன் த மெஜாரிட்டி, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, தே ஹாவ் தட் ஷார்ட் கமிங். ஸோ இதிலே வந்து பார்த்தோம்னா இப்போ காங்கிரஸ்க்கு வந்து இவன் 60 சீட்டு வரும்ன்றான், யூபிடி 44, சரத்பவாருக்கு 46 சீட்டு கூட்டினா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 150 சீட்ஸ்க்கு மேலே வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஸோ மகாயுத்தி இதான் சிவசேனா, அஜித் பவார், பிஜேபி 121 சீட்டு வராங்கன்றாங்க. பட் இதில் வந்து நான் சாணக்கியா சொல்கிறத பார்த்தோம்னா 90 சீட்ஸ் பிஜேபி கம்மி தான் when compared with லாஸ்ட் டைம். அட்லீஸ்ட் லாஸ்ட் டைம் they got 105 சீட்ஸ். பட் இப்போ வந்து 3 கட்சி இல்லையா, போன வாட்டி சிவசேனா அண்ட் பிஜேபி கூட்டணி. ஸோ they were able to contest more நினைக்கிறேன். இந்த வாட்டி அவங்க வந்து கம்மி தான் கண்டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அஜித் பவார் கொடுத்துருப்பாங்க நிறைய 90 சீட்டு. சிவசேனா சிவசேனாக்கு 84 சீட்டு, கிட்டத்தட்ட இவங்க ஈக்குவலாக வரும்ன்றாங்க இப்படி பார்த்தோன்னா. ப்ளஸ் அஜித் பவாருக்கு 22 சீட்டு. பட் எனக்கு சாணக்கியா கொஞ்சம் நம்பணும்னு தோணுது. என்ன ஆஃப்டர் எலெக்ஷன் இன்னும் 2 days இருக்கு, பார்த்துடலாம் இதையும் என்ன நடக்க போகுதுன்னு. பட் சாணக்கியாவை நம்பிக்கை இருக்கு. ஏன்னா சாணக்கியா வந்து போன 2019 வந்து தமிழ்நாட்டில் வந்து யாருமே வந்து சீட் தரல என்டிஏக்கு. ஸோ சாணக்கியா வாஸ் தி ஒன்லி டிவி தட் ப்ரெடிக்டட் 1 seat ஃபார் என்டிஏ. அப்போ அதில் தான் வந்து ஓபிஎஸ் பையன் ஜெயிச்சார் தேனி தான் நினைக்கிறேன், ரைட்? தேனி தான். ஸோ அதில் வந்து அது மாதிரி அந்த அக்யூரேசி இருக்குது அவர்கிட்ட. ஸோ அதுதான் நம்ம பெரும்பாலும் இந்த கட்டணப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொருத்தர் தன்னோட விருப்ப வெறுப்பை வந்து அதில் புகுத்துறான்.
அதுதான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுது கருத்து கணிப்பில். ப்ளஸ் அவங்களுமே வந்து ஒரு 3% எரர்ன்றாங்க. ஸோ அப்படின்ற போது எல்லாமே ஊத்திக்குது. அதான் விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இவங்க இன்னொன்று எக்ஸிட் போல்ஸ் அடுத்தது இது பார்க்குற போது அடுத்த டிவி என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பார்க்கும்போது இவன் ரிப்பப்ளிக் டிவி இவங்களும் வந்து இதுதான் பிஜேபி ஆதரவு தான் பெரும்பாலும். தட் இஸ் என்ன ஆயிடுச்சுன்னா நேஷனலிஸ்டாக திங்க் பண்ணுறவங்களாம் வந்து இப்போ பிஜேபி பக்கம் ஆயிட்டான். நெகட்டிவாக இவெல்லாம் தேசவிரோத சக்திகள்லாம் வந்து காங்கிரஸ் பக்கம் போயிடுச்சு. அதுதான் சேட் இந்தியா டுடே அந்த கரண்ட் ராஜேஷ் பாலிடிக்ஸ். சர்தேசாய் ஸோ ரிப்பப்ளிக் டிவி வந்து 130 அவன் வந்து அவன் வேற டிவி இல்லை வந்து ராஜீவ் சர்தேசாய். ஆமா இந்தியா டுடே ரிப்பப்ளிக் இந்தியா டிவி டுடே இவருக்கு ஆ ரிப்பப்ளிக் டிவி வந்து இவன் அனில் கோஸ்வாமியா இவரது இல்லையா? அர்ணப் இட் இஸ் கோஸ்வாமி நாட் இது அர்ணப் கோஸ்வாமி அர்ணாப் கோஸ்வாமி. அர்ணப் கோஸ்வாமி ஸோ ஐ டோன்ட் திங்க் அவன் இவன் கொடுக்கல இவன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இவன் பார்க்கல நான். ஸோ இவன் என்னன்னு தெரியல. பீப்புள்ஸ் பல்ஸ். ஸோ இவன் இன்னொரு இதாக இது போடுறது சாஸ் குரூப்பு ரிப்பப்ளிக் டிவி சாணக்கியா மகாராஷ்டிரா பீப்புள்ஸ் பல்ஸ் இதே தான் இந்த இதுதான் இருக்குது. ஜார்க்கண்டில் வந்து பிஜேபிக்கு நல்ல சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க எக்ஸிட் போல்ஸ் பொறுத்தவரை. ஸோ எக்ஸிட் போல்ஸ் வந்து இப்போ இவன் என்டிஏ வின் சொல்கிறான். பட் இதெல்லாமே வந்து நம்ம ஒரு மாதிரி ஓகே டேக் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அவ்வளோதான். ஏன்னா எப்படி இது பண்ண போகிறாங்கங்கிறது அன்றைக்கி தெரிஞ்சிடும் நமக்கு எப்படி. பட் ஜார்க்கண்டை பொறுத்தவரை வந்து என்ன இதுன்னா பிஜேபிக்கு அட்வான்டேஜ் என்னன்னா எதிரணியில் இருந்தவங்கன்னா திரும்பி இங்கே வந்துட்டார் ஒருத்தர் பெரிய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அந்த சைடில் ஸ்ட்ராங்காக இருந்தவர் இந்த பக்கம் வந்துட்டார். ஸோ அதனால ஒரு இது இருக்குது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு. பட் ஏன் இந்த கருத்து கணிப்பு நம்ப முடியலன்னா இப்போ கருத்து கணிப்பில் வந்து இன் ஒன் எலெக்ஷன் வந்து நல்லா பண்ணாமல் அடுத்த வருஷம் பல்ப் வாங்கிடுறாங்க. அப்படிதான் அதனால தான் வந்து அவராலே வந்து பயந்துன்னு சொல்கிறாரு. இப்போ ஜேவிசி ஸ்ரீராமே பார்த்தோம்னா இன் கர்நாடகா பிஜேபி ஜெயிக்கும்னாரு. பட் நடக்கலை. பட் அவரே தான் வந்து ஹரியானாவில் வந்து பிஜேபி ஜெயிக்கும்னாரு அவர். ப்ளஸ் சத்தீஸ்கரில் பிஜேபி ஹரியானா பிஜேபி மை லூஸுன்னாரு. சத்தீஸ்கரில் பிஜேபி வில் வின்னர். அப்போ இப்போ யாருமே சொல்லலை. அப்போ ஒன்லி மோடி வாஸ் டெல்லிங் இட் வில் ஃப்ளிப் அப்போ. ஸோ அதை மாதிரி கருத்து கணிப்பு ஆளுங்களுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களுமே வந்து அப்பப்போ பல்ப் வாங்கிடுறாங்க. அதுவும் போன வாட்டி ரொம்ப வச்சு செஞ்சுட்டாங்க இந்த பிஃபோர் திஸ் ஆஃப்டர் திஸ் 2024 எலெக்ஷன் பார்த்தா மொத்த ஒரு டிவி வந்து அவன் அழுதுட்டான் இது இல்லையா? நான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கருத்து கணிப்பு ஆளு அவன் அழ விட்டானுங்க. அந்த அந்த இவன் ராகுல் கன்வல்ன்றவன் வந்து அவனை ரொம்ப அவனும் ராஜீவ் சர்தாசியும் வெறுப்பேற்றிட்டாங்க அவனை. அதான் ரொம்ப இது பண்ணதுனால அவனை வந்து அழ விட்டான். அழ ஸ்டேஜுக்கு போயிட்டான். ஸோ அது மாதிரி இவர் இன்னும் சாஸ் குரூப்னு இன்னொருத்த சொல்கிறாங்க. இவங்க வந்து எம்விஏ மெஜாரிட்டி. இவங்க வந்து ஐ திங்க் இதில் பீப்புள் வாட் தே மே டூ இஸ் தே வில் கோ வித் த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுதான் பார்க்கணும். பட் ஓட்டிங் பர்சன்டேஜே நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரைட், ஓட்டிங் பர்சன்டேஜ் இஸ் ஆல்மோஸ்ட் சேம். அப்படி கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சா இல்லையா? 68% சொல்கிறாங்க இல்லையா இப்போ ஓவரால் மகாராஷ்டிரா. இல்லை மகாராஷ்டிரா 6% ஜாஸ்தி. 59 to 65 ஒரு 6% ஜாஸ்தின்றாங்க மகாராஷ்டிராவில். அதான் இப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஐ திங்க் தென் த ரூலிங் பார்ட்டிக்கு ஒரு சான்ஸ் இருக்கலாம் நம்ம நினைக்கலாம். போன வாட்டி ஓட்டு போடல. பட் ஆர்எஸ்எஸ் ஆல்சோ ஸ்டெப்ட் இன் இப்போ இந்த வாட்டின்றாங்க. ஸோ ஆர்எஸ்எஸோட ஹோம் கிரவுண்டு இல்லை மெயினாக வந்து 2014 when பிஜேபி ஒன் லாட் ஆஃப் சீட்ஸ் இன் உத்தரப்பிரதேஷ் அப்போ வந்து ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் வேர் கோயிங் டோர் டு டோர் அண்ட் they encourage people to go and vote. See, that's what RSSோட வேலைன்றது அதுதான். இப்போ ஹரியானாவில் வந்து பயங்கரமாக பண்ணாங்க கேம்பெயினிங். they did very heavy campaigning. ஸோ அந்த மாதிரி அவங்கள பீட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அதுதான் வந்து போன வாட்டி பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ் தயவில்லாமல் ஜெயிச்சு சொல்லிட்டு பல்ப் வாங்கினாங்க. அப்படி இல்லாமல் வந்து கம்னு இருந்தாலே வந்து ஆர்எஸ்எஸோட ஒர்க் ஹார்ட். ஸோ அதனால் இந்த வாட்டி இது ரெண்டுமே வந்து சில மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் டெல்லிங் தட் பிஜேபி வில் வின் இன் மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட்.
பட் இந்த ஒரு மெயினாக சேலஞ்ச் வந்து அவங்களுக்கு இந்த இது ரீஜன்ஸை பொறுத்து இருக்கு. மெயின் அது ஒன்று. ப்ளஸ் இந்த இதில் வந்து எம்விஏ அலையன்ஸில் வந்து யார் சிஎம்ன்றது அவங்க இன்னும் பயங்கரமான குழப்பம். ஈவன் இஃப் சிவசேனா கெட்ஸ் லாட் ஆஃப் சீட்ஸ், இவர் கொடுப்பாரா சிஎம் போஸ்ட்டுங்கிறது டவுட். நம்ம சரத்பவார் ஏன்னா அவருக்கு அவர் பொண்ணு எப்படியான சிஎம் ஆக்கி பார்த்துடணும்னு ஆசை. இவருக்கு வந்து அவங்க உத்தவ் தாக்கரேக்கு சுப்ரியா பையன் சுலே சிஎம் issue, ஆகணும்னு அந்த ஆசை. பிட்காயின் இஷ்யூவில் வந்து சுப்ரியா அந்த கேஸ் சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க இன்னைக்கு, அந்த ஓகே பிட்காயின் இஷ்யூ. ஸோ சுப்ரியா சுலே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும்னு நினைக்கிறேன், அது பொலிட்டிக்கல் கேரியர். அதான் அதுவும் இட் பி யூஸ்ட் லைக் இது மாதிரி தான் நினைக்கிறேன். நீ சிஎம் ட்ரை பண்ணால் உண்மை கேஸ் வந்து பாயும். எப்படி மாயாவதி மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. மாயாவதி எப்படி வச்சிருக்காங்கன்னா இதே தான், இதான் நம்ம அன்னெசரி ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டோன்னா அவ்வளோதான், கேஸ் வேகம் எடுக்கும். இல்லாட்டி கவனம் இருந்தானா கேஸ்லாம் வேகம் எடுக்காது. அப்படிதான் வச்சுட்டு இருக்காங்க பிஜேபி. ஸோ தட்ஸ் வாட் இது. ஸோ ஓவரால் பிக்சர் லுக்ஸ் குட் ஃபார் பிஜேபி. பட் இவங்க எப்படி தெரிஞ்சிடும், நமக்கு 2 days தெரிஞ்சிட போகுது. ஸோ ரொம்ப மனசு போட்டு நம்ம குழப்பிக்க வேணாம். பட் லெட் சி, ஹோப் பிஜேபி கெட்ஸ் மெஜாரிட்டி இன் போத் த ஸ்டேட்ஸ். ஏன்னா அதுதான் வந்து இப்போ ஸ்ட்ரெங்தன் பண்ண போகிறது. மெயினாக வந்து ஜெயிக்கிறது வந்து காரணம் என்னென்னா, இப்போ திஸ் வில் ஹெல்ப் த பிஜேபி டு ரிமைன் ஸ்ட்ராங். ஸோ ஒன்லி ஒரு மெயின் அட்வான்டேஜ் வந்து வெல் ஸ்டெப்பிங் இன்டு மகாராஷ்டிரா எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து அங்கே ஜெயிச்சிட்டார் அமெரிக்காவில். சப்போஸ் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்துன்னா இன்னும் திணட்டம் தான் வந்து மோடிக்கு. ஏகப்பட்ட இதெல்லாம் நடக்கும், ஃபார்மர்ஸ் இதெல்லாம் நடக்கும், அது நிறைய பிரச்சனைகள்லாம் உண்டு நடக்கும். அட்லீஸ்ட் இந்த டீப் ஸ்டேட் ஆக்டிவேட் பண்ணுவாங்க இல்லையா, டீப் ஸ்டேட் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஆமாம், டீப் ஸ்டேட் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஏதாவது பண்ணினே இருப்பாங்க, தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவருக்கு. ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இல்லை இப்போதைக்கு மோடிக்கு. ஸோ அதுதான் ஒரு பெரிய ஆறுதல். ப்ளஸ் அவர் வந்து ரஷ்யாவும் யுக்ரைன் 2 பேருமே வந்து சமாதானம் பண்ணவான்னு கூப்பிடுறாங்க. ஸோ அதுலேயும் அவரோட இது வேலை பிஸியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பட் லெட் சி, இன்னும் 2 days தெரிஞ்சுப்படும். அப்போ வந்து தென் வி கேன் டூ அனாலிசிஸ். 23rd பண்ணலாம். 23rd பிஜேபி எப்படி வெற்றி, என்ன இது, தென் பிஜேபி என்ன வெற்றியா இல்லை எப்படி இவங்க எம்விஏ தெரிஞ்சிடும் நமக்கு. அண்ணாமலையார் ஓட்டிங் இந்த வச்சுக்கலாம், இந்த கருத்து கணிப்பை வச்சுக்கிட்டு நம்ம கம்பேர் இட் வித் தி எண்ட் ரிசல்ட்ஸ். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் யார் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் கமிங் மகேஷ். தேங்க்யூ சுவாமி. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.